வணக்கம். முதன்மை செய்திகள் 50 செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். மதுரையில் காவலர் குடும்பத்தினரின் வரதட்சணை கொடுமையால் பாதிக்கப்பட்ட ஆசிரியை மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். மதுரை அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வரும் பூபாலன் என்பவர் மீது வரதட்சணை கொடுமை குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இச்சம்பவம் குறித்து பெண்ணின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் காவலர் பூபாலன் உட்பட அவரது குடும்பத்தினர் 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருவள்ளூரில் கடந்த சனிக்கிழமை சிறுமி கடத்திச் செல்லப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் தன் மகளுக்கு தீங்கு இழைத்தவரை கண்டுபிடித்து சுட்டுக் கொல்ல வேண்டும் என சிறுமியின் தாய் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். தனது மகள் அம்மா அம்மா என்று கதறிக்கொண்டே வந்ததாகவும் தற்போது ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தாய் வேதனையுடன் கூறினார். திருவள்ளூர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளியை பிடிக்க திருவள்ளூர் எஸ்பி மேற்பார்வையில் தனிக்குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக டிஜிபி சங்கர் ஜிவால் தெரிவித்துள்ளார். முன்னதாக குற்றவாளியை பிடிக்க தனிப்படைகள் அமைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை நடைபெறுகிறது. கிட்னி திருட்டு குறித்து விசாரணைக்கு பின்னர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை திருமுல்லைவாயிலில் பொது சுகாதாரம் நோய் தடுப்பு மருந்துத்துறை நிகழ்வின் போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கிட்னி திருட்டு குறித்து விசாரணை நடைபெறுகிறது என்றார். பாஜக அதிமுக கூட்டணியில் விரிசல் விழ ஆரம்பித்திருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்திருக்கும் அறிக்கையில் அண்ணாமலைக்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் இடையே பனிப்போர் தொடங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் திமுக கூட்டணியில் குழப்பம் விளைவிக்க யார் முயற்சித்தாலும் அது பகல் கனவாகத்தான் முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அஜித்குமார் கொலை வழக்கு சம்பந்தமாக திருப்புவனம் காவல் நிலையத்தில் சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். திருப்புவனம் காவல் நிலையத்தில் இருந்த ஆவணங்கள், கோப்புகள், அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சி பதிவுகளை சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். பின்னர் மதுரை புறப்பட்டுச் சென்றனர். பீகாரில் 7200 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். முன்னதாக சாலையின் இருபுறங்களில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் நிற்க திறந்த ஜீப்பில் பிரதமர் மோடி சாலை வலம் நடத்தினார். அப்போது வழிநெடுகிலும் திரண்டிருந்த தொண்டர்கள் மலர் தூவி உற்சாக வரவேற்பளித்தனர். கடந்த 10 ஆண்டுகளாக ராபர்ட் வதேரா வேட்டையாடப்படுவதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்தார். குருகிராம் நில பேர வழக்கில் பிரியங்கா காந்தியின் கணவரான ராபர்ட் வதேராவுக்கு எதிராக அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. இது தொடர்பாக பேசிய ராகுல் காந்தி இந்த நேரத்தில் ராபர்ட், பிரியங்கா மற்றும் அவரது குழந்தைகளுக்கு தான் துணை நிற்பதாக தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீர் முழுவதும் பெய்த கனமழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அமர்நாத் புனித யாத்திரை மீண்டும் தொடங்கியது. நுன்வான் மற்றும் பால்டான் முகாம்களில் இருந்து புனித குகை கோயிலுக்கு புதிய பக்தர்கள் குழு புறப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பெங்களூரு ஆர்சிபி வெற்றி விழா கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் ஆர்சிபி அணி மற்றும் கர்நாடக மாநில கிரிக்கெட் அசோசியேஷன் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. முன்னதாக ஓய்வு பெற்ற நீதிபதி குன்ஹா விசாரணை அறிக்கையை முதல்வர் சித்தராமையாவிடம் கடந்த 11ஆம் தேதி சமர்ப்பித்தார். கர்நாடகாவின் கடலோர மற்றும் தெற்கு உள் மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து குடகு, தட்சிண கன்னடா, உத்தர கன்னடா மற்றும் உடுப்பி ஆகிய 4 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜூலை 24 வரை கனமழை தொடரும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் மற்றும் சிவசேனா உத்தவ் தாக்கரே கட்சியின் தலைவர் உத்தவ் தாக்கரே ஆகியோர் கடந்த 2 நாட்களில் 3வது முறையாக தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசியுள்ளனர். இந்த சந்திப்பு சுமார் 20 நிமிடங்களுக்கு மேல் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. சந்திப்பின் போது உத்தவ் தாக்கரே முதல்வர் பட்னவிஸிற்கு ஹிந்தியை 3வது கட்டாய மொழியாக்க கூடாது என்று வலியுறுத்தியதாக தெரிகிறது. டெல்லியில் 20க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருப்பதாக மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் வந்தது. ரிச்மாண்ட் குளோபல் ஸ்கூல், அபினவ் பப்ளிக் பள்ளி உள்ளிட்டவை இதில் அடங்கும். வெடிகுண்டு செயலிழப்பு குழு, காவல்துறை, தீயணைப்பு துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று சோதனை மேற்கொண்டனர். எனினும் சந்தேகப்படும்படியான எந்த வெடிபொருளும் கிடைக்கவில்லை என்று தெரியவந்துள்ளது. சத்தீஸ்கர் முன்னாள் முதல்வரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான பூபேஷ் பாகலின் மகன் சைதன்யா பாகலை அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடியாக கைது செய்தனர். காலையில் இருந்து பூபேஷ் பாகலின் வீட்டில் சோதனை நடத்திய நிலையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மதுபான கொள்கை விவகாரத்தில் அவருடைய மகன் சைதன்யா பாகல் மோசடியில் ஈடுபட்டதாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது.
மதுரை மாநகராட்சியில் 150 கோடி ரூபாய் மோசடி நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் சென்னை உள்ளிட்ட பிற மாநகராட்சிகளிலும் திமுக பிரமுகர்களை களையெடுக்கும் நடவடிக்கையை தலைமை எடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதற்கட்டமாக சென்னையில் மட்டும் 20க்கும் மேற்பட்ட கவுன்சிலர்கள் புகாரில் சிக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. வந்தே பாரத் ரயில்களில் புதிய பயணச்சீட்டு முன்பதிவு வசதியை தெற்கு ரயில்வே அறிமுகப்படுத்தியுள்ளது. அந்த வகையில் இனி வந்தே பாரத் ரயில்கள் புறப்படும் 15 நிமிடங்களுக்கு முன்பு வரை பயணச்சீட்டை பதிவு செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, எழும்பூர், நாகர்கோவில், மதுரை, பெங்களூரு உட்பட 8 வந்தே பாரத் ரயில்களுக்கு இந்த வசதி பொருந்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள முன்னாள், இந்நாள் எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் மீதான ஊழல் வழக்குகள் குறித்த விவரங்களை வழங்குமாறு அளித்த மனு மீது 12 வாரங்களில் முடிவெடுக்க மாநில தகவல் ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழக வழக்கறிஞர் ஆதித்ய சோழன் தாக்கல் செய்த மனுவில் இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் தகவல் கேட்டு நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ததாக கூறப்பட்டுள்ளது. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் மேலும் 53 சாட்சிகளையும் சம்மன் அனுப்பி விசாரிக்க மதுரை மாவட்ட 1வது கூடுதல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் அனைத்து சாட்சிகளையும் முறைப்படி விசாரிப்பதுதான் நியாயமானது எனவும் நீதிமன்றம் கூறியுள்ளது. சீர்காழியில் உள்ள வைத்தியநாத சுவாமி கோவிலில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி சுவாமி தரிசனம் செய்தார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தேர்தல் பிரச்சார பயணத்தை தொடங்கியுள்ள அவர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பரப்புரை மேற்கொண்டார். பின்னர் வைத்தியநாத சுவாமி கோவிலில் தரிசனம் செய்தார். அப்போது கோயில் நிர்வாகத்தின் சார்பில் பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது. சேலம் வழியாக செல்லும் 6 முக்கிய ரயில்களில் நிரந்தரமாக கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்படும் என சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதன்படி நாகர்கோவில் காச்சிக்குடி வாராந்திர ரயில், சென்னை சென்ட்ரல், கோவை சதாப்தி எக்ஸ்பிரஸ், பெங்களூரு கோவை உதய் எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட ரயில்களில் கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட உள்ளன. கேரளாவில் நிபா வைரஸ் காய்ச்சலால் 2 உயிரிழந்த நிலையில் தமிழக எல்லையோர பகுதிகளில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை அடுத்துள்ள தமிழக கேரள எல்லைப் பகுதிகளான பட்டிசாலை, முள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் சுகாதாரத்துறையினர் 2 குழுக்களை அமைத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி முன்னாள் அதிமுக எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வம் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். ஏற்கனவே அவரது கணவர் பன்னீர்செல்வம் மீது வழக்கு உள்ள நிலையில் தற்போது சத்யா பன்னீர்செல்வம் மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்றதாக லஞ்ச ஒழிப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளியில் படிக்கும் 4½ வயது சிறுமியை 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக கூறி விசிகவினர் போராட்டம் நடத்தினர். பள்ளி நிர்வாகத்தை கண்டித்தும் பள்ளி தாளாளரை கைது செய்ய கோரிய முழக்கங்களை எழுப்பினர். இந்திய சமூக நீதி இயக்கத்தின் முன்னாள் தலைவரும் இசிஐ திருச்சபை பேராயருமான மறைந்த எஸ்ரா சர்க்குணத்திற்கு மரியாதை செலுத்தும் வகையில் அவர் வாழ்ந்த கீழ்ப்பாக்கம் சாலை பேராயர் எஸ்ரா சர்க்குணம் சாலை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர்கள் KN நேரு, சேகர்பாபு, சென்னை மேயர் பிரியா, துணை மேயர் மகேஷ்குமார் ஆகியோர் புதிய பெயர் பலகையை திறந்து வைத்தனர். சென்னை மாதவரத்தில் உள்ள பழைய பிளாஸ்டிக் சேகரிப்பு மற்றும் தரம் பிரிக்கும் கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டது. பிளாஸ்டிக் பொருட்கள் என்பதால் தீ மளமளவென பரவியது. இதனால் அப்பகுதியில் கரும்புகை சூழ்ந்தது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் டாஸ்மாக் கடை அருகே வைத்து இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். ரஞ்சித் என்பவரின் காதலியை கிண்டல் செய்ததால் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றி நண்பர்கள் 5 பேர் சக நண்பரையே விரட்டி வெட்டி கொலை செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூருக்கு அருகே திடீரென்று யானை ஒன்று சாலைக்கு வந்ததால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். உடனடியாக விரைந்து சென்ற வனத்துறையினர் சாலையின் இருபுறமும் போக்குவரத்தை நிறுத்தி யானை சாலையை கடந்து செல்ல வழிவகை செய்தனர். ஸ்ரீபெரும்புதூரில் தனியார் ஆலையில் வேலை செய்து வந்த இளைஞர் தற்கொலை செய்து கொண்டதற்கு காரணமானவர்களை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டனர். கண்ணாடி ஆலையில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றிய ரஞ்சித் அந்நிறுவனத்தில் மாரியப்பன் மற்றும் ஐயப்பன் கொடுத்த பணிச்சுமை மற்றும் கொலை மிரட்டல் விடுத்ததாக கடிதம் எழுதி வைத்துவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூருக்கு அருகே உள்ள சிக்கம்பட்டி ஏரி தொடர்ந்து 5வது ஆண்டாக முழு கொள்ளளவை எட்டியது. இதனால் ஏரிக்கு பூஜை செய்த கிராம மக்கள் மலர்கள் தூவி உபரி நீரை வரவேற்றனர். ஏரியிலிருந்து வெளியேறும் உபரி நீர் தனியார் நிலங்கள் வழியாக புதூர் காடம்பட்டி உண்ணாமலை குட்டை ஏரிக்கு செல்கிறது.
வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் சாலையில் ஆம்புலன்ஸை வழிமறித்து அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். சுண்ணாம்புப்பேட்டை பகுதியில் ஆம்புலன்ஸுக்கு வழிவிடாமல் இருந்த அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை பணியிடை நீக்கம் செய்துள்ளதாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு தஞ்சையில் உள்ள மீன் மார்க்கெட் மற்றும் இறைச்சி கடைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. ஆடி மாதத்தில் இந்துக்கள் பலர் விரதமிருந்து அசைவ உணவுகளை தவிர்ப்பதால் மீன், ஆட்டிறைச்சி, கோழி இறைச்சி ஆகியவற்றின் விற்பனை பாதியாக குறைந்தது. திருச்செந்தூர் ஐயா வைகுண்டபதியில் 193வது ஆடி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடியேற்றத்தை முன்னிட்டு அதிகாலையிலேயே கோவில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட கொடிப்பட்டம் கோயிலிலிருந்து ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு மீண்டும் பதியை வந்தடைந்தது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் வருகிற 29ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கும்மிடிப்பூண்டி அருகே பழைய டயர்கள் சேமிப்பு கிடங்கில் திடீரென தீப்பற்றி பழைய டயர்கள் கொழுந்துவிட்டு எரிந்தன. உடனடியாக சென்ற தீயணைப்பு வீரர்கள் சுமார் 4 மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். அதிகாலையில் தீ விபத்து ஏற்பட்டதால் நல்வாய்ப்பாக ஊழியர்கள் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியில் 650 பெரிய பூங்காக்களை அடுத்த 3 ஆண்டுகளுக்கு பராமரிக்கும் பணி 75 கோடி ரூபாய் செலவில் தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கடந்த 16ஆம் தேதி முதல் ஒப்பந்த நிறுவனங்கள் பராமரிப்பு பணிகளை தொடங்கியுள்ளன. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் ஊருக்குள் புகுந்த காட்டு யானை பலாப்பழத்தை பறித்து தும்பிக்கையில் பிடித்தவாறு நடந்து சென்றது. திருநெல்லி கோவிலுக்கு அருகே ஊருக்குள் காட்டு யானை நுழைந்ததால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். கேரள மாநிலத்தில் உள்ள புகழ்பெற்ற குருவாயூர் கோயிலில் தரிசனம் மற்றும் காணிக்கை செலுத்த தனியார் முகவர்கள் மற்றும் வாட்ஸ்அப் குழுக்களிடம் பணம் செலுத்த வேண்டாம் என தேவசம் போர்டு அறிவித்துள்ளது. எந்தவொரு தனியார் அமைப்புக்கும் அனுமதி அளிக்கப்படவில்லை என கோயிலின் அதிகாரப்பூர்வ ஃபேஸ்புக் பக்கத்தில் அந்த கோயிலின் தலைவர் டாக்டர் வி.கே. விஜயன் வீடியோ வெளியிட்டுள்ளார். சிறையில் தனக்கு என்ன நேர்ந்தாலும் ராணுவ தளபதி முனீர்தான் பொறுப்பு என பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் தெரிவித்துள்ளார். ஊழல் குற்றச்சாட்டு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் தொடர்பாக 2023ஆம் ஆண்டு இம்ரான்கான் கைது செய்யப்பட்டார். தற்போது அவர் ராவல்பிண்டியில் உள்ள அடியலா சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அடுத்த பொதுத் தேர்தலுக்கு முன்னதாக வாக்களிக்கும் வயது 18லிருந்து 16ஆக குறைக்கப்படும் என்று பிரிட்டன் அரசு தெரிவித்துள்ளது. அப்படி குறைக்கப்பட்டால் 2029ஆம் ஆண்டு தேர்தலில் சுமார் 16 லட்சம் இளைஞர்கள் வாக்களிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது. கடந்த பொதுத் தேர்தலின் போது தொழிலாளர் கட்சி அளித்த வாக்குறுதிகளில் இதுவும் ஒன்று. ரஷ்யா, இந்தியா, சீனா, முத்தரப்பு நாடுகள் அடங்கிய RIC அமைப்பின் ஒத்துழைப்பை மீட்டெடுக்க ரஷ்யா எடுத்துள்ள முன்னெடுப்புக்கு சீனா ஆதரவு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 3 நாடுகளின் சொந்த நலன்களுக்கு மட்டுமல்லாமல் பிராந்திய மற்றும் உலகளாவிய அமைதி, பாதுகாப்புக்கும் உதவக்கூடியதாக இருக்கும் என சீனா கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பஹல்கம் பகுதியில் கடந்த ஏப்ரல் மாதம் 26 சுற்றுலா பயணிகள் படுகொலை செய்யப்பட்ட தாக்குதலில் ஈடுபட்ட தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அமைப்பை அமெரிக்கா தீவிரவாத அமைப்பாக அறிவித்தது. இந்த அமைப்பு பாகிஸ்தானின் லஷ்கர்-இ-தொய்பா இயக்கத்தின் கிளை என்றும் பாகிஸ்தான் ராணுவ உளவுத்துறையான ISIயின் ஆதரவோடு செயல்படுவதாகவும் அமெரிக்க அரசு தெரிவித்துள்ளது. இலங்கையில் முகாமில் வளர்க்கப்பட்ட 6 யானைகள் இயற்கை சரணாலயத்தில் விடப்பட்டன. ரத்தினபுரி மாவட்டத்தின் உடவளவு யானைகள் சரணாலய முகாமில் தாயை இழந்த 6 யானைக்குட்டிகள் பராமரிக்கப்பட்டன. கடந்த 5 ஆண்டுகளாக பராமரிக்கப்பட்டு வந்த 6 யானைக்குட்டிகள் நன்கு வளர்ந்த நிலையில் தேசிய இயற்கை சரணாலயத்தில் விடுவிக்கப்பட்டன. பாகிஸ்தான் பஞ்சாப் மாகாணத்தில் கடும் கனமழையால் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 60ற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் அம்மாகாணத்தில் பல்வேறு பகுதிகளில் மழைக்கால அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதிகாரிகள் பிறப்பிக்கும் பாதுகாப்பு உத்தரவுகளை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்று அம்மாகாண முதல்வர் மரியம் நவாஸ் தெரிவித்திருக்கிறார். இதனிடையே பாகிஸ்தானின் ராவல்பிண்டியில் உள்ள சாஹான் அணை உடைந்து வெள்ளம் பெருக்கெடுத்து பாயும் காட்சி வெளியாகியுள்ளது. தென்கொரியாவின் தெற்கு பிராந்தியத்தில் பெய்த கனமழை காரணமாக 5000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசிப்பிடங்களை விட்டு வெளியேறி முகாம்களுக்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. கனமழை காரணமாக 4 பேர் உயிரிழந்துள்ளதுடன் அதிக அளவில் பொருட்சேதமும் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ரிலையன்ஸ் ரீட்டைல் நிறுவனம் வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிப்பு நிறுவனமான கெல்வினேட்டர் என்ற நிறுவனத்தை வாங்கியுள்ளதாக அறிவித்துள்ளது. 1970 மற்றும் 80களில் இந்தியா முழுவதும் புகழ்பெற்ற கெல்வினேட்டர் தற்போது ரிலையன்ஸின் வலுவான விற்பனை மற்றும் சேவை தளத்தில் இணைக்கப்பட்டுள்ளது.
இரு நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பால் உயர்தரமான சர்வதேச தரச்சான்று பெற்ற சாதனங்கள் இந்திய வீடுகளுக்கு எளிதில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தென்னிந்திய திரைப்படங்கள் கலாச்சாரத்திலும் பாரம்பரியத்திலும் வேரூன்றியவை என்று நடிகர் ரவீனா டாண்டன் கூறியுள்ளார். விஜய் ஆண்டனியின் லாயர் திரைப்படத்தின் மூலம் கிட்டத்தட்ட 24 ஆண்டு இடைவெளிக்கு பின்பு ரவீனா தமிழில் நடிக்கிறார். இது தொடர்பாக பேசிய அவர் தென்னிந்திய திரைப்படங்களில் நடிப்பதை தாம் எப்போதும் விரும்புவதாக கூறினார்.